இதுதான் வந்துட்டு கோஸ்ட் வில்லேஜ் கோஸ்ட் இது எடுத்து குடிச்சு பாருங்க, தண்ணி சூப்பரா இருக்கு. லைட் ஆஃப். எங்கேயுமே கிடைக்காது பாபு. என்னது எவ்வளவோ சாப்பிட்டு இந்த டேஸ்ட் பாருங்க. பை பை டாடா. லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. போன வீடியோல தனுஷ்கோடியில ராமாயணத்தோட தொடர்புடைய நிஜ இடங்களை பத்தி பார்த்திருப்போம். 1964 அழிவுக்கு முன்னாடி தனுஷ்கோடி எப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான நகரமா இருந்தது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே எந்த அளவுக்கு வணிக தொடர்பு இருந்தது, அது மட்டும் இல்லாம அரிச்சல் முனையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த ராமசேது பாலத்தை பத்தின கான்ட்ரடிக்டான விஷயத்த பத்தியும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ அதை தொடர்ந்து இந்த வீடியோல, அதாவது நாங்க தனுஷ்கோடியை விட்டு போகும்போது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பொழுது சாஞ்சிடுச்சு. ஸோ இருட்டினதுக்கு அப்புறம் இந்த தனுஷ்கோடி எப்படி இருந்தது, நாங்கள் போகிற வழியில் எந்த கடையில் இங்கே நாங்கள் மீன் சாப்பிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அந்த 1964 அப்போது நடந்த அந்த கோர விபத்து ஒரே நாளில் எப்படி தனுஷ்கோடி ஒரு கோஸ்ட் டவுனாக மாறினது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி தனுஷ்கோடி வரைக்கும் வந்துட்டோம், மீன் சாப்பிடாம போனால் எப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு 2 கடை திறந்திருந்தது. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூடுற சமயத்தில் நாங்கள் போனோம். கடையை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் கிளம்பலாம் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா சரி ஓகே, கடைசி பஸ்ஸுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு மீன் சுட்டு தரோம், ஆனால் பார்சல் பண்ணி தரோம், வெளியில் வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பவித்ரா மெஸ் அப்படிங்கிற ஒரு மீன் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே நம்மளே என்னென்ன மீன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு அங்கே காமிச்சாங்க என்னென்ன வகையான மீன்லாம் இருக்குன்னு. நாங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரி இதில் 2 இடங்க நல்லதா, இல்லாட்டா இந்த சூர மீன் வாங்கிருங்க. மட்டன் மாதிரி இருக்கும், இது சாப்பிட்டாலும் சத்து வரும். எவ்வளோ? கறி மாதிரி இருக்கிறது இல்லை, சாப்பிட மாட்டாங்க, மீன் மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க. இது கறி மாதிரி இருக்கும். கேர்லெட்ஸ் எல்லாம் பவித்ரா மிஸ். நாங்கள் மட்டும்தான் கடைசி கஸ்டமர் அப்படிங்கிறதுனால அவங்க மீன் கழுவுற இடத்துக்கே போய் எப்படிலாம் மீன் கழுவுறாங்க கட் பண்ணுறாங்கன்னெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி நெட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். மீன் நல்லா இருக்கா? பார்த்தேன். என்கிட்ட கொடுத்து இறால் சொல்லியாச்சு. இந்த அளவுக்கு ஒரு அழகான ஈவினிங் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் லைட் ஹவுஸோட வெளிச்சம், இன்னொரு பக்கம் நில ஒளி, இதெல்லாம் தாண்டி கடலோட அந்த அலையோசை, அந்த பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. சம்டைம்ஸ் எதிர்பாராம லேட்டாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அனுபவம் அதில் இருக்குது. அது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும். இந்த முள்ளு தான் குப்பிச்சுன்னா கடுக்கும் வரும். ஆமாம் ஆமாம், இதுதான் நான் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு காலையிலே பிடிச்சிட்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க மார்க்கெட்டில். நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரோம். நீங்கள் எப்போலேருந்து பண்ணுறீங்க? நாங்கள் காலையில் 8 மணிக்கு. அதான் நீங்கள் இங்கே எனக்கு பிடிக்கிறாங்கல்ல இதுவா? நாங்கள் இப்போ தான் பண்ணுறோம். பிடிக்கிறப்பயே நீங்கள் உங்களுக்கு அவங்க வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வியாபாரி அப்புறம் மார்க்கெட்டில் கொண்டு வந்து நம்மள்ட்ட இங்கே இந்த இதில் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட் போனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம கையில் கடை தர மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் அதாவது இங்கே தங்கி இருந்தவங்க கடைக்கு இடம் பிடிச்சு கடை வச்சு சொந்த கவர்மெண்ட் இதுக்குலாம் வாங்கிடுவாங்களா? அதுக்கெல்லாம் தர மாட்டாங்க. இருக்கிறவங்க இருந்துப்பாங்க அப்படியே பரம்பரை. அந்த காலத்தில் பிடிச்ச கடையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க, அதனால இப்போ அந்த கடையும் உங்களுக்கு என்னது அதோட வேஸ்டேஜ் யாருமே வெட்டியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு வாஸ்ட்டாக கை பத்திரம். அதுதான் இது எடுத்து குடிச்சு பாருங்க, தண்ணி சூப்பராக இருக்கு. எப்படிங்க எடுத்து பாருங்க. அக்கா கூப்பிடுறா. நல்ல குடிங்க.
தனுஷ்கோடியை சுற்றி ஃபுல்லாக கடலாக இருந்தாலும் இந்த மாதிரி கிணறு ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி கிணத்து தண்ணி தான் இங்கே இருக்கிறவங்களாம் கடைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கு. நான் மட்டும் பஸ் இந்த இருட்டு டயத்தில் பெரிய மீன் வாங்கிட்டு வாங்க. நான் பதராட்டத்தில் மண்ணை கழுவிட்டு போட்டோம், சங்கட்டமாக இருந்துச்சு. அதனால தான் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு பாம்பு கடிக்கணும் இருந்தாலும். ஒரு பக்கம் மீன் கழுவி கட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கனவா மீனும் இறாலும் கேட்டிருந்தோம். அது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இவங்க போடுற மசாலாலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு டிஷ்ஷும் சாப்பிட்றதுல. எவ்வளவோ சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டை பாருங்க. நீங்க போய் சாப்பிட்டு போட்டு அப்படியே சரிங்க. சூப்பரா இருக்கு. அடுத்தது பிரான்ஸ். அதோட கரெக்டாக அதோட ஒன் ஆஃப் த வாழை 2ஆக கட் ஆயிருக்கு. கொஞ்சம் ரப்பர் சிவியாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கடிச்சு திரும்ப பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கனவா ஸ்குவிட் அடுத்தது எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா நம்ம காய்ஸ் எப்படி இருந்துச்சு இது? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிட்ட ரிவ்யூ கேட்காதீங்க, நான் நிறைய தடவை சாப்பிடுறேன். ஆனா பார்க்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த பக்கம் கடல் தலைவா எப்படி இருக்குது? சாப்பிட்டு பாத்தீங்களா? நீங்க வெளியிலேயே சாப்பிட்டுருப்பீங்க, இங்கே சாப்பிடுறீங்க. எப்படி இருக்குது? இட்லி மட்டும் இல்ல, அதாவது அவன் என்ன சொன்னா சொந்த ஊர்ல சாப்பிட்டதை விட இது செம்மையா இருக்குதான். எப்படின்னா இதுதான் கனவா தெரிஞ்சு இனிமே அங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் அப்படி? அது பழசா இருக்கும். அதெல்லாம் கனவா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டதான் கனவா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்லி கொடுக்குறாங்க இதுதான் கனவா. எது கனவா இது கனவா இதான் நிஜமா. இதனால அதனாலக்கா நீங்க அந்த நல்லா இருக்கு. கருவாடு மாதிரி இருக்கு. அது ரப்பர் இது பார்சல் போட்டுருங்க. இது பார்சல் போடலாமா இல்ல சாப்பிடுறீங்களா? எழுந்து வந்துட்டாங்க, பார்சல் போட்டுருங்கக்கா. மசாலா போட்டுட்டாங்க. இதெல்லாம் கொடுவா மீன். அப்புறம் பாம்ப்ளெட் இருக்கு. அமௌண்ட் கொடுத்துட்டாங்கல்ல.
வாங்கிட்டு இருக்கோம். எந்த கடைக்கு போய் காலி பண்ணாம காலி பண்ணி ஒண்ணுமே இல்ல. பாருங்க மக்களே, தனுஷ்கோடி ஃபுல்லா வெறிச்சோன்னு கிடக்குது, ஒருத்தரும் இல்ல. ரோடே பாத்தீங்கன்னா ஃபுல் எம்டி. மேல நிலா இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்கு, அப்புறம் இதுதான் கடை. பவித்ரா மிஸ் அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கக்கா. ஹாய், எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அன்னன்னைக்கு உள்ள ஃபிஷ் தான், அன்னன்னைக்கு உள்ளதுதான் எல்லாமே. பவித்ரா மிஸ் சாப்பிட்டுட்டு போலாம். இவங்க ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்து வச்சு நமக்காக காட்டுவாங்க. எல்லாரும் எது வேணுமோ செலக்ட் பண்ணி அப்பங்கிறப்ப ஆஞ்சி மசாலா தடவி இது பண்ணி சமைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியலனா கூட அது என்னங்கிறது விலாவாரியா எடுத்து சொல்லுவாங்க. பவித்ரா மெஸ்ல இருக்கிற நம்ம செல்வியாக்கா. ஆமா, இல்ல நம்ம செல்வி பேரு. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனால செல்வி மெஸ்ல அக்கா பாத்து நில்லுங்கக்கா, நெருப்பு பறக்குது வேற. அக்கா பார்த்து, நெருப்பு பறக்குது வேற. ஸோ எங்களோட மீன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பார்சல் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போறோம். பாப்பா போறியா மாமாவோட? ஃபிஷ்லாம் எவ்வளோக்கா? 120க்கா. அன்லிமிட்டடா? ஆமா அன்லிமிட்டட். ஃப்ரை பீஸ் ஒன்னு, கிரேவி பீஸ் ஒன்னு வந்துரும். ரைஸ் அன்லிமிட்டட், 1 பிளேட் 120. ஆனா மதியம் மட்டும் தான் கிடைக்கும். காலையில 8 மணிக்குலாம் ரெடி ஆயிரும். ஓ 8 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் சாப்பாடே ரெடி ஆயிரும்? எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு 6:30 முடியா இருப்போம் நாங்க. நாங்க கிளம்ப 7 மணி. மீல்ஸ்லாம் எவ்வளவு நேரம் வரைக்கும் கிடைக்கும்? 6:30 முடியா இருக்கும். காலையில 8 மணில இருந்து 6:30 மணிக்கு கிடைக்கும். கடை க்ளோஸ் பண்ற வரைக்கும் கிடைக்கும். ஏங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க வெஜ்னாலும் வெஜ் வெஜ் இருக்கும். தனியா சாம்பார், ரசம், பொரியல், மோர், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே. பார்சல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளேட் வேணுமாமா? ஆமாங்கக்கா பிளேட் வேணும். அம்மா பிளேட் எடுத்துக்கோங்கம்மா. பார்சல் ரெடி. கடைசி பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தனுஷ்கோடி பஸ் ஸ்டாப்ல எங்களை ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்டாங்க. நாங்களும் ட்ராப் பண்றோம் அப்படின்ட்டோம். எங்களுக்காக தான் கடை மூடுற டைம்லயும் மீன்லாம் சுட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி? அரிச்சல் முனையிலே பாத்தீங்கன்னா 6:30 இருந்து டூரிசம் பீப்புள் எல்லாத்தையுமே வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அந்த டைமுக்கு மேல அங்க இருக்கக்கூடாது. எங்களுக்கே பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா டைம் ஆயிடுச்சு. நாங்க தான் கடைசியா கிளம்புற ஆளா இருந்தோம் இங்க இருந்து. ஸோ எங்ககிட்ட ஒரு கார், ஒரு பைக் இருக்கிறதுனால ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா பைக்ல அட்ஜஸ்ட் பண்ணி பஸ் ஸ்டாப் வரைக்கும் நாங்க கிளம்பிட்டோம். மிச்சம் கொஞ்சம் கடையில இருக்கிறவங்க, அப்புறம் நாங்க கொஞ்சம் பேர்லாம் பாத்தீங்கன்னா கார்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிக்கிட்டோம். ஆனா ஒரு சூப்பரான அனுபவமா இருந்தது இந்த நைட் டைம்ல. இல்ல அவங்க பண்ணுவாங்க. அவங்க இதுல நீ அவங்க ஊருக்கு போயிருக்கல, ஜனவரி மாசம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அடிக்கிறேன் அவ்வளவுதான். கடையவே நாங்க தான் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆமா லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இருங்க இருங்க, இவங்களுக்கு டார்ச் அடிவா பாருங்க. வாங்க வாங்க, கடை சாத்தியாச்சு. மணி லைட் அடி அவங்களுக்கு பூட்டுக்கு கிட்ட வா. எல்லாம் ஒரு சாவி தான். அக்கா ஒண்ணு இல்ல, பொறுமையா கிளம்புங்க. அதுல போடுங்க, அதுல போடுங்க, அந்த சாவி போடுங்க. ரிலாக்ஸா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் ஓடிடும் உங்களுக்கு. ஓ வாங்க வாங்க. அப்புறம் எப்படி நாளைக்கு கடை திறக்கும்? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் சொல்லு மணி. சரி எல்லாம் ஏறிட்டீங்களா? நீங்க
எல்லாம் உட்காந்துக்கிட்டீங்களா? பாருங்க நாங்க கடைக்காரவங்களே சேர்த்து கூப்பிட்டுட்டு அப்படியே தனுஷ்கோடி வீட்டுக்கு கிளம்புறோம். ரெண்டு குட்டீஸ் பத்திரமா உட்காந்துக்கோங்க. சரி நம்மளும் ஏறிட்டு கிளம்பலாம். இல்ல பின்னாடி ஓபன்ல உட்கார வச்சுக்கோங்க. சோ गाइस கிளம்பறலாம். எல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். செல்வியக்கா கடத்திட்டு போற வேண்டியதான் அப்படியே. அக்கா புடிச்சுக்கோங்க இதுங்க சைடுல. கிளம்பிட்டோம் மக்களே. பண்றது சென்னையில. பெங்களூர்ல இருக்காங்க சென்னையில. சென்னை பெங்களூரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நாங்கெல்லாம் யாருமே இல்லாம வெறிச்சோன்னு இருக்கிற இந்த தனுஷ்கோடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எங்களுக்கு வந்து எதிர்பாராத விதமா கிடைச்ச ஒரு அனுபவம் தான் இதுன்னு சொல்லலாம். பஸ் அதான் பஸ் தானா? அத பஸ் தான் நினைக்கிறேன். அட இதுக்காக சொன்னீங்க நான் ரொம்ப தூரம் நினைச்சேன். ஓகே 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 பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. சோ மக்களே பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. செல்வி அக்கா வீட்ல கொண்டு போய் அனுப்பிடலாம்னு பார்த்தோம். பரவாயில்ல பஸ் இருந்துச்சு. இங்கே இறக்கி விட்டு பாய். பாத்து பொறுமையா இருங்க. சரி. பசங்க எங்க? இதான் பஸ். கடைசி பஸ். நான் இங்க தான் இருப்பேன். ஏன் வண்டி நிக்குதே? இந்த மேல தூக்குங்க இந்த இத. தூக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இருக்கட்டும்க்கா. சரிமா போட்டு வரீங்களா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய். பரவாயில்லங்கா. பாப்பா பாய் சொல்லு. பாய் பாய். டாடா. அங்க வா சொல்லு பாய். டாடா. எந்த ஊர் நீங்க? இங்கதானா? ஓ சரி சரி. கடைசி பஸ். மகளிருக்கு மட்டுமா இது? கண்டிப்பாங்கக்கா. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். தனுஷ்கோடி அந்த இடிஞ்ச சர்ச் பாத்தீங்கன்னா இதுதான். பகல்ல உங்களுக்கு காட்ட முடியல. ஏய் வாங்க உள்ள ஒரு டைம் போயிட்டு வந்துடலாம். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். போறப்பதான் தனுஷ்கோடியில இந்த சர்ச் பார்க்க முடியல. சரி வரப்ப அதுவும் பஸ் ஸ்டாப் கிட்டே தான் பாத்தீங்கன்னா அந்த சர்ச் இருந்தது. சரி பார்த்துட்டு போகலாம்னு யோசிச்சோம். கடைசி பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. சரி என்ட்ரன்ஸ் வரைக்குமாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். இன்னொரு பக்கம் இருட்டா இருந்ததுனால கிட்ட போகிறதுக்கு பயமாவும் இருந்தது. சும்மாவே கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. என் கூட வந்தவனுங்களும் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம பேய் கதையெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. கோஸ்ட் பிளேஸ். கோஸ்ட் டவுன் சொல்றோம். இது வந்து பல மர்மமான விஷயங்கள் நடக்குறதா சொல்றாங்க. அத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு சர்ச்சுக்கு பின்னாடி போனா ஒரு பொண்ணும் பையனும் பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். டேய் கம்முன்ட்டு வாடா. சீரியஸா தான் கேட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேய் ஏன்டா டேய். நிஜமா தான். இங்க தான் தனுஷ்கோடி இருக்காங்க. அப்ப அது இல்ல அந்த கடைசில இருக்கிற இடம். இதுதான்டா தனுஷ்கோடி. அரிச்சல்முனை. அது அரிச்சல்முனை. இதுதான் தனுஷ்கோடி. ஏய் இது ஒரு பில்டிங் தானாடா இங்க? ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்துச்சு? எங்க போய் பார்க்கலாமா அது? எங்க வீடுங்க இடிஞ்ச வீடுங்க அந்த பக்கம்டா. இது சர்ச்சுடா. வந்தாச்சு. தூரத்துல இருந்து அந்த அக்கா பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். மணி பாத்தீங்கன்னா 7 தான் ஆகுது. ஆனாலுமே இருட்டா இருக்கு, ரொம்ப யாருமே இல்ல அப்படிங்கறதுனாலே இந்த இடமே பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருந்தது. அதுலயும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இங்க கேள்விப்பட்டேன். அது என்னன்னா இங்க இறந்தவங்களோட ஓலம் இன்னமும் இங்க இருட்டினதுக்கு அப்புறம் கேட்கறதா ஒரு சில பேரால நம்பப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. அது ஒரு சில பேரோட நம்பிக்கை, உண்மையோ பொய்யோ. ஆனால் இந்த ஒரு 7 மணியா இருந்தாலும் இந்த டைமில் இங்கே வரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏதோ நாங்கள் கும்பலாக கேங்காக வந்ததுனால தெரியல, தனியாலாம் சத்தியமாக இங்கே வரவே முடியாது. எல்லாரும் அக்கா விட்டு ஓடுங்க முன்னாடி. திருப்பிட்டா.
வந்துட்டேன். ஸோ நாங்களும் கடைசி பஸ் பின்னாடியே நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா நான் தனுஷ்கோடியை பற்றி அன்னைக்கு நடந்த அந்த அழிவை பற்றி முழுசாக படித்தேன். இந்த ராமேஸ்வரத்துக்கும் சரி தனுஷ்கோடிக்கும் சரி நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தனுஷ்கோடி ஒரு புயலால் அழிஞ்ச இடம் அவ்வளோ வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதை பற்றின முழு விவரம் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக தெரியாது. அவங்கள பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து இறக்கி விட்டு அந்த நைட் டைமில் யாருமே இல்லாமல் அந்த சர்ச்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் இங்கே நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. யாருமே இல்லாத இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் கோர சம்பவம் நடந்த அந்த ஒரு நாள் இரவு எப்படி இருந்ததுன்னு அது நடந்த இந்த இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு போனேன். அதை படிச்சுக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இங்கே நடந்த நிகழ்வை படிக்கிறதுக்கும் அந்த சம்பவம் நடந்த இடத்துலயே அந்த நிகழ்வுகளை பற்றி படிச்சுட்டு போறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை பல வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன். டிசம்பருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பவுமே ஆகாது. அதிகமான இயற்கை பேரழிவுகள் எல்லாமே நம்ம டிசம்பர்ல தான் சந்திச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படிதான். 1964 டிசம்பர் 15 அன்னைக்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த அழுத்த காற்று உருவாகியிருக்கு. டிசம்பர் 17-18 அது டிப்ரெஷனாக மாறி இருக்கு. டிசம்பர் 21 அந்த காற்று வலுவடைஞ்சி மேற்கு பக்கம் நோக்கி நகர்ந்து வந்திருக்கு. அதாவது நம்ம வங்கல கடலை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 - 500 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த புயல் காத்து நகர்ந்திருக்கு. டிசம்பர் 22 தனுஷ்கோடியில புயல் வேகமா வீச ஆரம்பிச்சிருக்கு. இலங்கையில இருக்கிற தலைமன்னார்லாம் கடந்து வந்துதான் தனுஷ்கோடிய இந்த புயல் நெருங்கிருக்கு. அந்த இரவு அங்க இருக்கிற மக்கள் எப்படி இதை புரிஞ்சிருந்தாங்கன்னா புயல் மையம் கொண்டிருக்கு, கடலுக்கு போக கூடாது, அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்திருக்கு. ஆனா இது எப்படிப்பட்ட புயல், எங்க ஆரம்பிச்சு எப்படி கரையை கடக்கும், எந்த மாதிரியான சேதாரத்தை இது கொடுக்குங்கிற விவரம் அப்ப இருந்த மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. இந்த சைக்ளோன் பத்தின ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வசதி பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை. ஏன் இதே மாதிரி தக்க சமயத்துல ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காததுனால 2004 ஏற்பட்ட சுனாமியால எவ்வளோ ஒரு பேரழிவு நமக்கு ஏற்பட்டது. அப்பவே 2004 அப்படின்னா அப்ப 1964 எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தனுஷ்கோடியில புயல் காத்து வேகமா தாக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சரியா 11:55 பாம்பன்ல இருந்து தொடங்கின ரயில் இது தன்னோட கடைசி யாத்திரைன்னு தெரியாம தனுஷ்கோடியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தது. இந்த புயல் காரணமா சிக்னல் கட் ஆனதுனால தனுஷ்கோடி ஸ்டேஷன்ல இருந்து எந்தவித சிக்னலும் ட்ரெயினுக்கு வந்து சேரல. அந்த சிக்னல் வராததுனால ரயில் ஓட்டுநரும் தயங்கியே கொஞ்சம் கொஞ்சமா ரயிலை நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் மேற்கு நோக்கி வந்த அந்த பெரும் புயல் தனுஷ்கோடியை தாக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துக்கு கடல் அலை மேலே எழும்பி ரயிலில் பயணம் செஞ்சவங்களையும் மொத்தமாக ஜலசமாதி ஆக்கிடுச்சு. 100க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் இந்த கோர விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கலாம், இல்லை ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வந்தவங்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இது அவங்களோட கடைசி யாத்திரைன்னு தெரியாமையே கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ்கோடியில குடிக்கொண்டிருந்த மக்கள்லாம் சின்ன பின்னமா சதஞ்சு போயிட்டு இருக்காங்க. எந்த பக்கமும் ஓட முடியல. ஒரு பக்கம் பொங்கின கடல் அவங்கள மொத்தமா இன்னொரு பக்கம் இருக்கிற கடலுக்கு தள்ளிட்டு போயிருக்கு. அந்த பகுதியில சுத்தி இருந்த மொத்த கடலும் அவங்கள சூறையாடி இருக்கணும் தான் சொல்லணும். இதுல ஒரு சில மக்கள் மட்டும் தனுஷ்கோடியில ஏற்கனவே நின்றுட்டு இருந்த ரயில்ல போய் தஞ்சம் அடைஞ்சி கதவை மூடிக்கிட்டாங்க. அதனால சில பேரோட உயிர் தப்பிக்க முடிஞ்சது. ஒரு ட்ரெயின் மக்களை மொத்தமா மூழ்கடிச்சது, இன்னொரு ட்ரெயின் கொஞ்ச நெஞ்ச மக்களை பாதுகாத்து காப்பாத்திருக்கு. ஆனா இறந்தவங்களோட எண்ணிக்கை என்னவோ 1800க்கும் மேலதான்.
இப்படிதான் ஒரே நாள் இரவுல மொத்த தனுஷ்கோடியும் கடலுக்கு இரையானது. நம்ம இன்னைக்கு பாக்குற எஞ்சி இருக்கிற இடங்களை தாண்டி முக்காவாசி தனுஷ்கோடி கடலுக்கு அடியில தான் தூங்கிட்டு இருக்கு. இங்க இப்படி ஒரு அழிவு நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல கூட வழி இல்லை. சொல்ல போனா டிசம்பர் 26 புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ப இருந்த ரொம்பவே புகழ்பெற்ற நடிகர்களான சாவித்ரியும் ஜெமினி கணேசனும் அங்க வந்திருந்தாங்க. புயல் அதிகமா வீசிட்டு இருந்ததுனால அன்னைக்கு சாயந்தரமே தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பாக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே ரசிகர் பட்டாளமும் கிளம்பி போயிடுச்சு. இப்படி அவங்கள பார்க்க போனதுனால கொஞ்சம் தனுஷ்கோடியை சேர்ந்த மக்களும் பாத்தீங்கன்னா உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு வெளியில போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்ப மொத்த ஊரே அங்க இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையை கொடுத்துருக்கும். எப்படி உடஞ்சி போயிருப்பாங்க அதை யோசிக்க கூட முடியல என்னால. ஆனா அடுத்த நாள் அவங்க ஊரை தேடி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னோட உயிர் தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படுவாங்களா, இல்ல ஒரே நாள் இரவுல தன்னோட குடும்பம், தன்னோட சொந்த பந்தம், வீடு வாசல் மொத்தமா காணாம போயிருக்கு, எல்லாமே சிதைஞ்ச நிலையில இருக்கு, இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டிருப்பாங்களா? கண்டிப்பா ரொம்ப வேதனை தான் அடைஞ்சிருப்பாங்க. இந்த கோர சம்பவத்துக்கு அப்புறம் தான் தனுஷ்கோடி மனிதன் வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இத கோஸ்ட் டவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த புயல்ல இருந்து இறந்தவங்களை பத்தி ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இந்த புயல்ல இருந்து தப்பிச்சவங்க சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுலயும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா செத்தாலும் என் உயிர் இந்த மண்ணுக்கு தானே இந்த தனுஷ்கோடியில கொஞ்சம் பேர் இங்க குடிக்கொண்டு தான் இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே வர வழியில தான் படிச்சுட்டு வந்தேன். இதை பத்தி தான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ராமேஸ்வரத்துக்கு வரும்போது நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா வந்தோமோ அந்த அளவுக்கு ஒரு கனத்த மனசோட திரும்ப தனுஷ்கோடியிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறப்ப கூட அன்னைக்கு தனுஷ்கோடியிலேருந்து திரும்ப நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது புயலில் அழிஞ்ச இடம்ங்கிறது தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரே நாளில் இப்படி ஒரு கோர சம்பவத்தால் தான் இந்த இடம் அழிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் எனக்கு முன்னாடியே நான் படித்து தெரிஞ்சிருந்தேன்னா அங்கே எஞ்சிருக்கக்கூடிய பல இடங்களை நான் உங்களுக்கு நேர்லேயே காமிச்சிருப்பேன். அழிஞ்ச நிலையில் இருக்கிற ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், வீடுகள்னு இந்த எல்லா இடத்தையும் போய் நானும் பார்த்துருப்பேன், உங்களுக்கும் காமிச்சிருப்பேன். பட் கண்டிப்பா இன்னொரு தடவை நான் ராமேஸ்வரம்க்கு பிளான் போட்டிருக்கேன். அப்ப கண்டிப்பா இந்த தனுஷ்கோடியில இருக்கிற இந்த இடங்கள்லாம் போய் பார்ப்போம். அங்க இருக்கிறவங்க கிட்டையும் பேசி இந்த இடத்த பத்தி இன்னும் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய நிஜத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே படத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய சம்பவங்கள், தெரியாத சம்பவங்கள், எங்கெங்கயோ ஒரு மூலையில நடக்கிற விஷயத்த கூட படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஏன் தனுஷ்கோடியில நடந்த இந்த ஒரு கோரமான சம்பவத்தை பத்தி எந்த ஒரு படத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கூட வைக்கல. இல்ல எனக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. 2004 வந்த சுனாமி கூட பாத்தீங்கன்னா தசாவதாரத்துல ஒரு ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அந்த இரவுல நடந்த அந்த கோர விபத்து தனுஷ்கோடி சரித்திரத்தோட ஒரு கடைசி பக்கமா இருந்திருக்கு. இத விரிவா ஒரு படமா எடுத்தா நல்லா இருக்கும். அங்க வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த அழிவுக்கு முன்னாடி அந்த தனுஷ்கோடி நகரமே எப்படி இருந்தது, அந்த ஒரு நாள் அழிவுல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி அழிஞ்சு போன மாதிரி இந்த மொத்த தனுஷ்கோடி நகரமே ஒரு நாள் இரவுல அழிஞ்சு போன அந்த சரித்திரத்தை படமா டீட்டெயில்டா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நிஜத்துல நடந்த இந்த நிகழ்வு கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு ஹிஸ்டரியிலையோ இல்ல ஒரு விளாகா மட்டும் இதை பார்த்து தெரிஞ்சுக்காம ஒரு படமா எடுத்து இந்த நிகழ்வு என்னைக்கும் நம்ம மனசுல ஒரு நீங்கா நினைவா இருக்கணும். மொத்தத்துல இந்த தனுஷ்கோடி புராணத்தில் வாழும் இடம், ஆனால் புயலால் அழிந்த இடம். புராண காலத்துல கடவுள்கள் வாழ்ந்த இடம், ஆனா நிஜத்துல இது பேய் நகரம் அப்படிங்கிற பேரை தான் பெற்று இருக்கு. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு பாத்தீங்களா? இதை பற்றின நிறைய டிஸ்கஷனில் தான் அன்னைக்கு எங்களோட பயணமே இருந்தது. அப்புறம் போகிற வழியில் நாங்கள் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போன ஃபிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மீன் பார்சல் ஃபுல்லாக எல்லாரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
ஸோ இந்த வீடியோவும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி இந்தந்த இடம் இங்கெங்க இருக்கு, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போக முடியும். ஆனா நம்ம போற இடம் ஜஸ்ட் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அங்க என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது, கோயில்களுக்கு போனா அந்த கோயில்களுக்கு தொடர்பான வரலாறுகள் என்ன, புராண கதைகள் என்ன, இப்படி தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அந்த இடத்த பார்க்கக்கூடிய நம்மளோட பார்வை இன்னும் அழகா இருக்கும். இன்னும் நம்ம பார்க்குற விஷயங்களை ரொம்ப ஆழமா ரசிச்சு பார்க்க முடியும். அதனாலதான் என்னோட எந்த வீடியோ நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி, மித்தாலஜிக்கல்னு நிறைய பேசியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் போடுற வீடியோ பார்க்குற மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அதே சமயம் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தனுஷ்கோடியை பத்தி உங்களுக்கு இன்னும் ஏதாவது விவரம் தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.